Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல என்னோட கரண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். என்னோட ஹேர் வந்து தின் ஹேர் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து தின் ஹேர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய வந்துட்டு ஹேர் க்ரோத்து மாஸ்க்கு நிறைய ஹேர் ஆயில் இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ வந்து இடையில வந்து நல்லாவே எனக்கு ஹேர் வந்து நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் வந்து செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே மேலே மட்டும் என்னாச்சுன்னா கொஞ்சம் ஹேர் வளர்ந்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு முடி. சரி அகைன் வந்துட்டு ரூட் டச் பண்ணாதான் நல்லா இருக்கும், வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வேற வழி இல்லை, சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ரூட் டச் பண்ண போனேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே ரிசப்ஷனில் உள்ள லேடி பண்ண தப்பில் அந்த பொண்ணு நேச்சுரல்ஸில் ஆர்எஸ்புரத்தில் உள்ள நேச்சுரல்ஸ் தனியாக வீடியோ போடலான்னு இருந்தேன். சரி ஓகே இதிலே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்புரத்தில் உள்ள நேச்சுரல்ஸ் கோயம்புத்தூரில் நீங்கள் ஆர்எஸ்புரத்தில் நேச்சுரல்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. பிகாஸ் அது ஏதோ ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது அப்படியே வேறு மேனேஜ்மெண்ட் இருந்தது. அடுத்து வந்து அவங்க வேறு யாருக்கும் சேல் பண்ணிட்டாங்க போல அந்த கொரோனா அந்த ஃபஸ்ட்டு டைமில். அதுக்கப்புறம் அவங்க என்னாச்சுன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க மணியாக தான் பேசினாங்க. அதாவது செகண்ட் வந்து ரூட் டச்சுக்கு வந்துட்டு 5000 அந்த ரேஞ்சில் தான் வரும். இவங்க வந்து 8000 கிட்ட ஆகும்னு சொல்லிட்டு 8000 தான் பே பண்ணேன். அந்த மாதிரி மணியை பற்றி தான் பேசினாங்க. பட் இந்த ரிசப்ஷன் லேடி வந்து எனக்கு வந்து ரூட் டச் ஸ்மூத்தனிங்கில் ரூட் டச் பண்ணணுங்கிறத எனக்கு பண்ணுறவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அவங்க வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி விட்ருக்காங்க. அப்பயும் எனக்கு சொல்லவே இல்லை. பண்ணி முடிச்சுட்டு அவங்க தனியாக போய் பேசிட்டு எல்லாம் இது பண்ணால் பார்த்தா எனக்கு ஹேர் வந்து செம்ம ட்ரையாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்தது. நான் கேட்டேன் என்ன ஹேர் இவ்வளோ இப்போ லாஸ்ட் டைம் வந்து செம்ம ஸ்மூத்தாக நல்லா இருந்தது, ஏன் இப்படி இருக்குது ஹேர் நான் போகும்போது அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுட்டு தான் போனேன். என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அவங்க அதை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செம்மையாக டேமேஜ் பண்ணிட்டாங்க என்னோடய ஹேரை. 3 டேஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும் இல்லையா, அப்போ வந்து கேட்டேன் என்ன இப்படி ஆயிடுச்சு என்னன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டனிங் மாற்றி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேட்டுட்டு முடிஞ்சிச்சு. ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய இது, என்னோடய ஹேர் பார்க்கவே பிடிக்கல. செம்ம ஹேர் லாஸ் ஆனிச்சு, எனக்கு பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆனிச்சு. நான் திரும்பியும் அதை வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் என்னோடய ஹேரை வந்து திரும்பியும் சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டேன். இடையிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஹேரை சரி பண்ணிட்டு தான் அடுத்து ஃபோட்டோவே எடுக்கணுன்ட்டு ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் வந்து ஹேர் மாஸ்க் 1 டே ஒன்ஸ் வந்து ஹேர் மாஸ்க் நேச்சுரல் ஹேர் மாஸ்க் இதெல்லாம் போட்டு என்னோடய ஹேரை வந்து நான் சாஃப்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் எனக்கு நிம்மதியாக வந்துச்சு. ஏன்னா தொட்டாலே பிடிக்காது, சொரன்னு அப்படி இருக்கும் ஹேர், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பட் பழையபடி என்னோடய ஹேரை வந்து நான் இப்போது மாற்றிட்டேன், ஆல்மோஸ்ட் மாற்றிட்டேன். இன்னும் வந்து ஹேர் க்ரோத் பண்ணும், ரொம்ப தின்னாயிடுச்சு ஹேர். இப்போ இனிமேல் வந்து ஹேர் வந்து க்ரோத் பண்ணும், அது மட்டும்தான் இப்போ எனக்கு வேலை. அதுதான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நீங்களும் வந்து உங்களோட ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அது இதுன்னு கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ரெமடிஸ் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஹேர் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம் நல்லாவே. நம்ம பண்ணுறதை பொறுத்து தான், நம்ம ஃபாலோ பண்ணுறதை பொறுத்து தான், அதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது ஹேர் கேர் ரொட்டீன், என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் வந்துடலாம். நான் வந்து ஹேர் வாஷ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ டேமேஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஷைனே இல்லாத மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். நிறைய வேரோட எனக்கு முடி கொட்டிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக ஹேர் க்ரோத் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெய், சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின விளக்கெண்ணெய் சும்மா ஒரு 4-5 சொட்டு என்னோட அந்த விரல் நுனியில் மட்டும் எடுத்து ஸ்கால்பில் நல்ல மசாஜ் கொடுத்துக்கிறேன். விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இது ரெண்டுமே ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அந்த காலத்துலேருந்தே பாட்டி காலத்துலேருந்தே யூஸ் பண்ணது இந்த 2 ஆயிலுமே. விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப திக்கான ஆயிலாக இருக்கும், வேப்பெண்ணெய் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். விளக்கெண்ணெய் வந்து நான் ஸ்கால்ப்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன், ஹேருக்கு அப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும், வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. வேப்பெண்ணெய் வந்து எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அது ஸ்மெல் போகாதனால வேப்பெண்ணெய் நான் யூஸ் பண்ணல, விளக்கெண்ணெய் மட்டும்தான் ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறது, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹெர்பல் ஹேர் ஆயில். இது நான் வீட்டிலையே செஞ்சு தான் யூஸ் பண்ணுவேன்.
பல வருஷமாக இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா காய வச்சு நான் உள்ளே போடுவேன். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து பர்டிகுலராக என்னோடய ஹேர் வந்து நல்லா ஷைன் பண்ணுறதுக்கும், ஹேர் க்ரோத் ஆனிச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பொடுகு, வேப்பலை இதெல்லாம் சேர்ப்பேன், பொடுகு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் எனக்கு இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பெஸ்ட்டு, எல்லா போஷாக்குமே இதில் இருக்கும். ஸோ வேறு எந்த ஹேர் ஆயில் நான் நம்ப மாட்டேன். இந்த ஹேர் ஆயில் மட்டும் தான் வெயில் அடிக்கும்போது யூஸ் பண்ணி வச்சுக்கோ, 1 இயர் வரைக்கும் எனக்கு இது இருக்கும். நான் 2 ஸ்பூன் தான் எப்போவுமே, 2 ஸ்பூன் 3 ஸ்பூன், அதுக்கு மேலே நம்மளுக்கு ஹேர் ஆயில் தேவையே படாது. நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ நிறைய ஆயில் வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோம், நம்ம ஸ்கால்ப்பில் வந்து அது செட் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். நம்மளுக்கு ஸ்கால்ப்புக்கு மட்டும்தான் நல்ல ஆயில் மசாஜ் வந்து தேவை, நிறைய ஆயில் வந்து தேவையில்லை. நான் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலுமே ட்ரை ஹேர் வந்து வாஷ் பண்ண மாட்டேன், நல்ல ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த ஆயில் வந்து என்னோடய முடிக்குமே அப்ளை பண்ணிக்குவேன். இப்படி அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கண்டிஷனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ட்ரை இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து ஹேர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்குவேன். நல்ல ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க ஆயிலை நம்மளோட உச்சந்தலையில் ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க, தட்டி விட்டிங்க அப்படின்னா, இது அந்த காலத்துலேருந்தே பண்ணுற ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு மசாஜாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு, நல்ல ஷார்ப்பாக இருக்கிற சீப்பு யூஸ் பண்ணவே கூடாது, நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பெரிய பல் வச்சு ஃபஸ்ட்டு சிக்கை எடுத்துக்குவேன். நம்ம தான் ஹேர் மசாஜ் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் தலை தானே குளிக்க போகிறோம், எதுக்கு வந்துட்டு நம்ம சீவணும்னு நினைக்க வேணாம். அது வந்து ஒரு நல்ல மசாஜிங் ஸ்டெப்பு, அதனால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்னோடய ஹேர் வாஷ் டைமிங் வந்து நான் தனியாக பிரிச்சுக்குவேன். நான் வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். எப்படின்னா, இப்போ மண்டே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே விட்டு தேர்ஸ்டே நைட்டு வந்து நல்ல ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஃப்ரைடே வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுனால எனக்கு ஹேரில் வந்து அவ்வளோவா அழுக்கு செய்கிறதுனால பொடுகு இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே வராது. அடுத்து சின்ன பல்லை வச்சு ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லா சீவிக்கிறேன். சீப்பு எப்படி யூஸ் பண்ணணும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. முடியை நல்லா பின்னாடி போட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா ஸ்கால்ப்பில் சீவுறேன். அது மாதிரி சின்ன பல் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், நல்லா சிமுலேட் பண்ணிவிடும் நம்மளோட ஸ்கால்ப்பு. அது மாதிரி பொடுகு இந்த மாதிரி திட்டு திட்டாக வரும்ல, அந்த மாதிரிலாம் பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. நேச்சுரலாகவே ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சீப்பு வச்சு பண்ணுங்கள். 1 2 3 4 5 அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு நம்ம செய்கிறோம். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்னாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் மாஸ்க் வந்து நான் போடுவேன். ஏன்னா ஆயில் ஃபஸ்ட்டு வந்து செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் மாஸ்க் வந்து இப்போ ரீசெண்டாக பனானா, அந்த ரெட் பனானா வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் போட்டிருக்கேன் இல்லையா, அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள், சூப்பரான ஹேர் மாஸ்க்கு. ஸோ அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த மாதிரி கோகனட் மில்க் வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது டீட்டெயில்டு வீடியோ அதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து நான் எப்போ போட்டாலும் ஃபேஸ்க்கும் சேர்த்து தான் போடுறது, பட் இப்போ வந்து நான் ஹேர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கனால ஹேர் மட்டும் தான் காட்டியிருக்கேன். 2 ஹவர்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுருவேன். அப்புறமா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். ஷாம்பு தாங்க சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். நான் ஃபஸ்ட்டு ஸ்மூத்தனிங் பண்ணதுனால எக்ஸ்டென்சிவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதோட மாஸ்க் ரெண்டுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆனதுனால வாவோட ஹாட் வாட்டர் டிஃபென்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு ஹேர் ஃபாலே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னென்னா, இப்போ ஒரு 6 மந்த்தாக அந்த ஒரு ஷாம்பு சுத்தமாக கிடைக்கல. அந்த வாவோட buywow.com இருக்கு இல்லையா, அதில் தான் நான் எப்போதுமே வாங்கினேன். அதில் எனக்கு சுத்தமாக கிடைக்கல. ஸோ அங்கே இல்லாத போது வேறு வெளியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக அது ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அடுத்து வந்து இந்த வாவோட கோகனட் மில்க் வந்து ட்ரை பண்ணுவேன். வாங்கி ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்து இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னென்னா, நீட்டாகவே க்ளீன் பண்ணலை, அந்த அளவுக்கு நுரை வரல. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறேன், ஹெர்பல் ஹேர் மாஸ்க்கு போடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து என்னோடய ஹேர் ஸ்கால்ப்பில் வந்து அப்படியே படிஞ்சு எனக்கு பொடுகு, அதனால ஹேர் ஃபால் அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த நேச்சுரல் ஹேர் மாஸ்க் போடுறேன்ல, எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு வாஷும் பண்ணணும்னா இது வந்து அந்த வேலை எனக்கு செய்யலை. அதனால நான் வந்து இந்த ஷாம்பு வந்து மாற்றிருக்கேன். லோரியலோட அப்சல்யூட்
ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு அண்ட் மாஸ்க்கு வந்து நான் ஒரு 5 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேர் ஃபால் ஆகலை, நல்லா தான் இருக்குது. இந்த ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாஸ்க் எடுத்து நான் வந்து ஹேர் ஃபுல்லாக முன்னாடி விட்டுருவேன். ஏன்னா நம்ம ஸ்கால்ஃபில் வந்து மாஸ்க் போட வேணாம்னு சொல்லிட்டு ஹேர் ஃபுல்லாக முன்னாடி விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவேன். 2 hours கழித்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நார்மலாக இந்த பனானா ஹேர் மாஸ்க்லாம் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷைனிங்காக. இருந்தாலும் சீரம் யூஸ் பண்ணால் இன்னும் ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து லோரியலோட பிங்க் கலர் சீரம் தான். இது வந்து ரொம்ப நேரம் தாங்குது. ஸோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது எக்ஸ்டென்ஸோ, அது ஒரு நாள் கூட தாங்காது. இது நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஹேர் வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸ்கால்ப்பில் வந்து படக்கூடாது. ஸோ அதனால் என்னோடய ஹேரில் மட்டும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையர்லாம் நான் போடவே மாட்டேன். அப்படியே தன்னால் ட்ரை ஆகட்டும். ஏதாவது அர்ஜென்ட்னா தான் நான் ட்ரையர் போடுறது. அர்ஜென்ட்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ அப்படியே விட்டுருவேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பெரிய சீப்பை வச்சு நம்ம சிக்கு எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் பெரிய சீப்பை வச்சு சிக்கு எடுத்துக்குவேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் சின்ன சீப்பு வச்சு சிக்கு எடுத்துக்குவேன். 2 சீப்புமே யூஸ் பண்ணி சிக்கு ஒன்று கூட இல்லாமல் நான் எடுத்துப்பேன். ஹேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் நான் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறது. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஹேர் ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து தனித்தனியாக முடி நல்லா ஷைனிங்காக தெரியும். ஸோ அதனால் ஹேர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். தின் ஹேராக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரஷ் வந்து என்ன பண்ணுன்னா, நல்லா வந்து ப்ரஷ் வச்சு ஹேர் வந்து தனித்தனியாக இருக்க தனித்தனியாக ஒரு தடவை ஹேர் வந்து நல்லா இந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியும். ஒரு தடவை ஃபைனலாக ஒரு தடவை போடும்போது நல்லாவே ஒரு ஷைனிங் வந்து தெரியும். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன். அடுத்து இந்த ப்ரஷ் வச்சு என் கையிலேயே ஒரு அயன் மாதிரி நான் பண்ணிக்குவேன். ஸ்ட்ரைட்னிங் எதுவும் அந்த ஸ்ட்ரைட்டனர் எதுவும் யூஸ் பண்ணலை. நான் இந்த மாதிரி அயன் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்களேன் தெரியுதா? ஏன்னா அது ரொம்ப ஷைனிங்காக இருக்கனால நம்ம கை வச்சு நல்லா அழுத்தமாக பண்ணும்போது அப்படியே உட்காந்துக்கும். நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் ஹேரு. ஸ்டார்டிங்லேயே இருந்த என்னோடய ஹேருக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ஒன் டைம் நம்ம ஹேர் வாஷ்லேயே என்னோடய ஹேரை வந்து நல்லாவே சூப்பராக ஷைனிங்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் எவ்ரி டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுவேன். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து நான் 3 days மந்த்ஸ் வந்து நான் பண்ணுவேன். அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே எனக்கு இது இருக்கும். இப்போ ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இடையில வந்து ஒரு 3 days இருக்கு இல்லையா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்துட்டு நான் ஹேர் ஆயில் எதுவுமே வைக்க மாட்டேன். நான் ஃப்ரீயாகவே விட்டுருவேன். கால்ப்லேயே வந்து ஆயில் சுரக்கும். அதுக்கு வந்து நம்ம கேப் விடணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாள் வந்துட்டு நான் கேப் விட்டுருவேன். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 days இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நான் 2 சொட்டு கோகோனட் ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்ல, அதில் ஸ்கால்ப் வந்து 2 சொட்டு வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்குவேன். டெய்லி வந்து ஹேர் சீரம் வந்து போட மாட்டேன். நான் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் போடுவேன். எப்போயாவது தேவை ரொம்ப ட்ரையாக இருக்கு நான் மட்டும்தான் போடுவேன். மற்றபடி 2 சொட்டு கோகோனட் ஆயிலே நல்ல ஒரு சீரமாக தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாளும் அதே தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அடுத்து வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப ஆயில் வந்து வைக்க மாட்டேன். எப்போவுமே நிறைய பேர் யோசிப்பாங்க நிறைய ஆயில் வச்சா நமக்கு முடி வந்து நல்லா வளரும். அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆயில் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த ஸ்கால்ஃபில் வந்து என்ன ஆகும்னா ஆயில் போய் தங்கி 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 ஹேர் ஃபால் ஆகும். நிறைய பேர் நான் நிறைய ஆயில் வைக்கிறேன் ஆனாலும் எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆயில் நிறைய வைக்கிறனால தான் முடி கொட்டும். அதுவும் நம்ம பார்த்துக்கணும். தேவையான அளவு தான் நம்ம ஆயில் வைக்கணும். எனக்கு வந்து ட்ரை ஆயிடும். எப்படின்னா ஒரு நாளே ட்ரை ஆயிடும். அதனால தான் நான் அடுத்த நாள் வந்து 2 சொட்டு மட்டும் ஸ்கால்ப்ல வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும். பை பாய். தேங்க்யூ.